அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் எம் மக்களின் எளிய மகளாகவும் நான் இங்கே வைக்கக்கூடிய கோரிக்கை, நீதியரசர்களே, ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்க வேண்டும். கரூர் மாவட்டத்தில் நடந்த 41 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணமான தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் கண்டிப்பாக தண்டிக்கப்படக்கூடிய நபர்கள். நாளை வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது அதை வழிநடத்தி அடுத்த இதே மாதிரியான ஒரு நெரிசலான பகுதியில் ஒரு 100 பேர் அல்லது 200 பேர் இறந்தாலும் இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய வழக்கை வைத்து தப்பித்து கொள்ள இங்கு எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் அப்பாவி மக்களாக வெகு நேரமாக தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்காக யாராவது வரமாட்டார்களா என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்த மக்களை இந்த தமிழக வெற்றி கழகம் வெகு நேரமாக அங்கு நிறுத்தி காலையிலிருந்து இரவு வரை அந்த கூட்டத்தை நிறுத்த வேண்டும். மிக அதிகபட்சமான கூட்டத்தை சேர்க்க வேண்டும். ஊடகங்கள் வழியாக மற்ற மக்களுக்கு அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுயநலத்துக்காக அங்கே கூட்டிய கூட்டம் மற்றும் அந்த நெரிசலான பகுதி என்று தெரிந்து காவல்துறை எச்சரித்தும் மீண்டும் மீண்டும் எச்சரித்தும் அதை கேட்காமல் அங்கு சென்ற விஜய், அந்த நெரிசலால் மக்கள் அங்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தும் அதை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு சென்னை சென்ற விஜய், இவர் கண்டிப்பாக தண்டிக்கக்கூடிய நபர். இது அனைத்து மக்களின் சார்பாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது வருகின்ற அனைத்து சந்ததிகளுக்குமே நாளை நீங்கள் ஒவ்வொரு தீர்ப்புக்கு பின்னால் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பை வைத்து எத்தனையோ வழக்குகள் நடந்து முடிந்திருக்கின்றது. இதையே ஒரு முன்னுதாரணமாக காட்டி தப்பித்து கொள்ள எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். தயவு கூர்ந்த ஐயா, அந்த சம்பவம் இவர்களால் ஏற்படுத்தியது மற்றும் அங்கு அதற்குரிய மற்ற நபர்களையும் இதற்குரிய முறையான விசாரணை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும். இதை வைத்து அங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே முறையாக விசாரித்து முதல் குற்றவாளியாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் கண்டிப்பாக இதில் கொண்டு வரப்பட வேண்டும். நடிகர்கள் இனி வரும் காலங்களில் இது மாதிரியான அரசியலுக்கு வரக்கூடாது. ஒரு எளிய ஒரு சாக்கடை அள்ளக்கூடிய நபரோ அல்லது கூலி வேலை செய்யக்கூடிய நபரோ அல்லது செல்வந்தர்களோ யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் தங்களுடைய முகங்களை இன்று மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகர்களாக பார்த்த நபர்கள்